அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நடுவட்டம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் போக போகிறோம். கூடலூர்லேருந்து ஊட்டி இடைப்பட்ட பகுதியில் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய நடுவட்டம்ங்கிற கிராமத்துக்கு தான் போக போகிறோம். போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான சுற்றுலா தலங்களை ரசிச்சுக்கிட்டே இந்த கிராமத்துக்கு நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். வாங்க. இப்போ நம்ம பயணிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சைனா டவுன் அப்படிம்பாங்க. கூடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான் இந்த ஏரியா முழுவதுமே. ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து தேயிலை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அது எப்படி பயிரிடுவது அப்படிங்கிற பற்றிய ஒரு நாலேஜ் இல்லை. ஆனால் அதற்கு முன்னாடியே சைனீஸ் எப்படி தேயிலை பயிரிடுவது அப்படிங்கிற நாலேஜ் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அதனால் அவங்கள இந்த உலகப் போரில் சிறை பிடிச்சு கொண்டு வந்தவங்கள வச்சு இந்த இடத்துல தேயிலை உற்பத்தி செஞ்சு பயிரிட்டு உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அவங்களோட சிறைச்சாலையெல்லாம் கூட இந்த பகுதியில் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு ஏரியா. தேயிலைக்குள்ள ஒரு நல்ல ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் இது. சாலையோட இடது பக்கம் பார்த்திங்கன்னா கூடலூர் டவுன் இருக்குது. ஸோ இந்த சாலை ஓரத்துலேயே அந்த வியூ பாயிண்ட்டுகளை பார்த்துக்கிட்டே பயணத்தை மேற்கொள்கிறது ரொம்பவே ஒரு த்ரில்லான அட்வென்ச்சரான பயணம் அப்படின்னே சொல்லணும். சாலை ஓரம் முழுவதுமே அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டுங்க தான் பார்க்கவே பரவசத்தை உண்டு பண்ணக்கூடிய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே. அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா யூக்லிடிப்ஸ் ட்ரீ கார்டன். அதுதாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வளர்க்கப்பட்ட தைல மர தோப்பு காடுகளுக்குள்ளே தான் இப்போ நம்ம பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கோம். இந்த மரங்களுக்கு அடியில் சூரிய ஒளியே படாத அளவுக்கு அவ்வளோ இருட்டாக இருந்தது. ரொம்ப ரம்மியமான மரங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருந்ததுங்க. எல்லாம் ஒரு 100-150 வருடங்கள் பழமையான மரங்களாக இருந்தது எல்லாமே. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்திங்கன்னா நீடில் ராக் வியூ பாயிண்ட் தாங்க. ரொம்பவே சூப்பரான வியூ பாயிண்ட் இது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிச்சிருக்கவே மாட்டீங்க. ரொம்பவே ரம்மியமான தென்றல் காற்று அடிக்கக்கூடிய ஒரு அழகான கூடலூரை ஒரு வியூ பாயிண்டில் பார்க்கக்கூடிய இடம் தாங்க இது.
இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்பொழுது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா 3 ஸ்டேட்டையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நின்னா கிடைக்குங்க. நாங்கள் போயிருந்த நேரம் ஃபுல்லாகவே தென்றலும் மலைச்சாரலுமா சூப்பராகவே இருந்தது கிளைமேட்டு. தமிழ்நாட்டின் விலங்கு வரையாடுங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா வரையாடோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அதோட சிலைகள்லாம் அங்கே இங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது பார்க்க முடியுமான்னு பார்த்தோம், பார்க்க முடியலை. ஸோ அதனால் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தோம். இப்போ பார்க்குற வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா முதுமலை நேஷ்னல் பார்க்குங்க. அடுத்ததாக லெஃப்டில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கூடலூர் டவுன் தான். ஸோ இப்படி 3 ஸ்டேட்டையுமே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராக் பாயிண்டில் வந்து பார்த்தா நமக்கு கிடைக்கும். ஸோ வியூ பாயிண்டில் அழகான இந்த இயற்கையை ரசிச்சுட்டு நம்மளோட பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். மேலே வந்து போக போக பார்த்திங்கன்னா கிளைமேட்டே ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு, சில்னஸ் அதிகமாகிடுச்சுங்க. தனிமையில் அழகான இந்த இயற்கையை ரசித்தவர் ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவரோடு சேர்ந்து நம்மளும் ஜாயின் பண்ணி இந்த இயற்கையை ரசிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிச்சுட்டு பயணத்தை மீண்டும் தொடங்கணும். மலைச்சாரல் அதிகமாக பட்டு பார்த்திங்கன்னா இந்த சாலையோரங்களில் இருந்த அந்த பாறையிலிருந்து சின்ன சின்ன நீரூற்றுகளை அங்கே பார்க்க முடிஞ்சதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா நடுவட்டம் டீ எஸ்டேட் வியூ பாயிண்ட்டுங்க. பயணம் மலையோட உச்சிக்கு போக போக பார்த்திங்கன்னா மேகங்கள்லாம் தவழ்ந்து வர ஆரம்பித்தது. மலைச்சாரலும் அதிகமாக இருந்ததுங்க.
நேரம் நம்ம அவளோட எதிர்பார்த்த நடுவட்டம் கிராமத்தை வந்து அடைஞ்சிட்டோம். நடுவட்டம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த இடம் வந்தோடனே மிஸ்ட்டு மலை சாரல்னு சொல்லி ஃபுல்லாகவே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இந்த கிராமத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா கிளைமேட்டே அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேமரா லென்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலைச்சாரல் பட்டு எல்லாமே பிளர் ஆகிடுச்சு. ஸோ நானும் அதை கவனிக்கவே இல்லை. அந்தளவுக்கு கிளைமேட் பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸுமா மலை சாரலுமா ரொம்பவே அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லணும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இனிமையான அழகான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.